எல்ஜிபிடி பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஒரே கூட்டமா கும்மால் அடிச்சுக்கின்னு கொண்டாட்டமா அப்படின்னு நிறைய பேர் கிண்டலும் கேலியுமா நினைப்பாங்க. சரி. வருடத்துல 364 நாளுமே நிறைய சகிப்புத்தன்மையோட நிறைய களங்கங்களை, கற்பிதழ்களை, ஒதுக்குதலை, ஒடுக்குதலை சந்திச்சுட்டு இருக்கிற எங்க மக்களுக்கு இந்த இந்த பிரைட் மந்த் அதுலேயே முத்தாய்ப்பா பிரைட் வாக் இருக்குல்ல, ஆமா. பிரைட் மார்ச், அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காகவே ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறது, அதில் கலந்துக்கிறதுக்கான என்ன மாதிரியான மேக்கப் பண்ணலாம், என்ன மாதிரி ஷூ பண்ணலாம் கே கம்யூனிட்டியில், என்ன மாதிரியான ஸ்கர்ட் போடலாம் லெஸ்பியன் கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பிரைட் மந்த்து கொண்டாட்டம் மட்டும் இல்லை, அதுவும் ஒரு விதமான போராட்டம். ஓகே. அது எப்படி அந்த போராட்டத்தை எப்படி நாங்க சொல்றோம்னாக்கா கொண்டாட்டத்தின் வழியா சொல்றோம். நாங்களும் இந்த பூமியில பிறந்தவங்க தான், வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான், எங்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்றத நிலைநாட்டுறதுக்காக தான் அந்த பிரைட் மார்ச். ஓகே. உங்களை விட நாங்க எந்த வகையிலும் சலைச்சவங்க இல்ல அப்படின்றத சொல்றது, எங்களுக்கும் திறமைகள் நிறைய இருக்கு அப்படின்றத அந்த பால் புதுமையினர் சொல்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பிரைட் மார்ச். இந்த பிரைட் மார்ச்ல, இந்த பிரைட் மந்த்ல பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும். இந்த மக்கள் LGBTIQA+ மக்கள் எழுதின அந்த கவிதைகள் வாசிப்புக்கான ஒரு இது மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் LGBT மக்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கான ஒரு மீட் இருக்கும். அண்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் இருக்கும், தியேட்டர் பிளே இருக்கும், கலந்துரையாடல் இருக்கும், சென்சிட்டைசேஷன் மீட்டிங்ஸ் ஃபார் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கும், டாக்டர்ஸுக்கு, மாணவர்களுக்கு, இது எல்லாமே இருக்கும். ஸ்பெஷலாக இருக்கும். இது எல்லாமே இந்த மாதம் முழுக்க எந்த ஒரு நாளுமே இடைவிடாமல் எல்லாரும் எல்லா ஆர்கனைசேஷனுமே சேர்ந்து பண்ணுவாங்க.